ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது தேர் வர்சஸ் இட். தேரை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம், இட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம், தேரும் இட்டும் யார் அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், டம்மி சப்ஜெக்ட், எம்டி சப்ஜெக்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அவன்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தானே அவரை தானே நம்ம டம்மின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த சப்ஜெக்டை வந்து டம்மி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். இப்போ டம்மி சப்ஜெக்ட், எம்டி சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? எவ்ரி சென்டென்ஸ் மஸ்ட் ஹாவ் அ சப்ஜெக்ட் எக்ஸப்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை தவிர மீதி எல்லா சென்டென்ஸ்லேயுமே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சென்டென்ஸில் நம்ம அந்த சப்ஜெக்டை பற்றி தான் பேசியிருப்போம் இல்லையா? இஃப் தெர் இஸ் நோ சப்ஜெக்ட் we can use there and it as subjects. ஒருவேளை அந்த சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த இட்டையும், அதாவது இந்த தேரையும் இட்டையும் நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் கால்டு டம்மி சப்ஜெக்ட்ஸ் ஆர் எம்டி சப்ஜெக்ட்ஸ். இதை தான் நம்ம வந்து டம்மி சப்ஜெக்ட் அல்லது எம்டி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னாக்கா இல்லாத நேரத்தில் நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக தேரையும் இட்டையும் யூஸ் பண்ணுவோம். ஒரு சப்ஜெக்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும் அந்த இடத்துல தேரும் இட்டும். அதை தான் நம்ம வந்து டம்மி சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்படின்னா என்னது? அதாவது கட்டளை வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோ அவே, போ தூர அப்படின்னு சொல்லுவோம்ல. சிட் டவுன், உட்காரு, க்ளோஸ் த டோர், கதவை மூடு. இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நம்ம வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி பாருங்கள் சப்ஜெக்டே இல்லை. கோ அவே, சிட் டவுன், க்ளோஸ் த டோர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூ கோ அவே அப்படின்னு அர்த்தம். யூ அந்த இடத்துல மறைந்திருக்கிறது. யூ சிட் டவுன் அப்படின்னு அர்த்தம். யூ க்ளோஸ் த டோர் அப்படின்னு அர்த்தம். நம்ம அந்த யூ அப்படின்ற இந்த சப்ஜெக்டை சொல்லாமல் கோ அவே, சிட் டவுன், க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நம்ம கட்டளையிடக்கூடிய வாக்கியங்களை தான் நம்ம வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை தவிர மீதி எல்லா சென்டென்ஸ்லேயுமே கண்டிப்பாக வந்து சப்ஜெக்ட் இருக்கும். அந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம வந்து இந்த தேரையும் இட்டையும் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த தேருடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேருக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று வந்து ஒரு அட்வர்ப் மீனிங் அதுக்கு இருக்குது, ஒரு அட்வர்பாக அது வந்து செயல்படும். ரெண்டாவது வந்து ஒரு ப்ரனவுன். அந்த ப்ரனவுன் வந்து அதுக்கு வந்து ஒரு பொருள் கிடையாது. a pronoun that doesn't have a meaning. அந்த ப்ரனவுனாக அந்த தேர் செயல்படும் போது அதுக்கு வந்து பொருள் இருக்காது. நம்ம வந்து டம்மி சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி தான். தேர் இஸ் யூஸ்ட் as a subject of a sentence if the sentence wouldn't have a clear subject. அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து தேரை யூஸ் பண்ணுறோம். அதுதான் நம்ம வந்து டம்மி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த வேர் சம்திங் இஸ் லொக்கேட்டட். அதாவது இந்த தேரை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏதாவது ஒன்று வந்து எந்த இடத்துல அமைந்திருக்கு அப்படின்றது வந்து நம்ம சொல்லும் பொழுது நம்ம வந்து இந்த தேரை யூஸ் பண்ணுவோம். பாருங்க, there is a tree in the house. there is a tree in the house அப்படின்னா என்ன அர்த்தம்னா a tree is in the house அப்படின்னு அர்த்தம். அந்த வீட்டில் ஒரு மரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மரம் அந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டில் லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வந்து இந்த தேர் அப்படின்ற சப்ஜெக்ட் மூலயமா சொல்கிறோம். அப்போ தேர் அப்படின்றத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு பொருளோ ஒரு மனிதரோ அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படி சொல்லுவதற்கு நம்ம வந்து தேரை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், சம்திங் எக்ஸிஸ்டிங் ஹேப்பனிங். ஏதோ ஒன்று வந்து நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கிறது அப்படின்றத சொல்லும் பொழுது நம்ம வந்து இந்த தேரை யூஸ் பண்ணலாம். there is a small problem. அதாவது அங்கே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? there was a fight between my children. என்னுடைய குழந்தைங்களுக்கு இடையில சண்டை நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இங்கே நம்ம வந்து was அப்படின்ற past tense ஹெல்பிங் வேர்பை வந்து யூஸ் பண்ணுறோம். இதை எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னா அந்த சண்டை நடந்து முடிஞ்சிடுச்சு, அது வந்து கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம வந்து இந்த வாஸை யூஸ் பண்ணுவோம். அதே இஸ்ஸை பாருங்கள் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம்? ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ அந்த ப்ராப்ளம் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம வந்து இஸ்ஸை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒன்றோ நடந்து கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நம்ம வந்து தேரை வந்து சப்ஜெக்டாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், நம்பர் ஆர் அமௌண்ட். ஏதாவது ஒரு நம்பர், அமௌண்ட், அந்த அளவு இருக்குது, இத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை சொல்லும்பொழுது நம்ம வந்து இந்த தேரை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், there is a plenty of water left. அதாவது நிறைய வாட்டர் வந்து மீந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேரை யூஸ் பண்ணலாம். அடுத்தது there were 10 members at the meeting.
அந்த மீட்டிங்கில் 10 பேர் கலந்துக்கிட்டாங்க, அந்த மீட்டிங்கில் 10 பேர் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லணுன்னாக்கா தேர் அப்படின்றத சப்ஜெக்டாக வச்சு நம்ம சொல்லலாம். there is a plenty of water left, there were 10 members at the meeting. அடுத்தது பாருங்க, there is used as a dummy subject with a noun or a noun phrase and the verb be. இந்த there வந்து டம்மி சப்ஜெக்டாக எப்போ யூஸ் ஆகும், எது கூட யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நவுன் கூட யூஸ் ஆகும். நவுன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பெயர் சொல். எல்லா பெயரையுமே நம்ம வந்து நவுன் அப்படின்னு சொல்லலாம். நவுன் ஃப்ரேஸ் கூட வந்து இந்த தேர் வந்து யூஸ் ஆகும். அடுத்தது வந்து பி வேர்ப், இந்த ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கூட வந்து இந்த தேரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது there is often used to introduce new information or say that something exists. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி there நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு, அந்த வீட்டில் மரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து அந்த வீட்டில் இருந்தார், அந்த மீட்டிங்கில் 10 பேர் இருந்தாங்க, இப்படியெல்லாம் சொல்லும்போது நம்ம there யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து அந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது, ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு, ஒரு சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லும்பொழுது, ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லும்பொழுது நம்ம வந்து இந்த தேரை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, there is a supermarket next to my house. அதாவது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். there was a student in the bus. அந்த பஸ்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரியெல்லாம் நம்ம பேசும்பொழுது இந்த தேரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது இட் இஸ் ஆல்சோ a டம்மி சப்ஜெக்ட். இட்டும் வந்து ஒரு டம்மி சப்ஜெக்ட் தான். டம்மி சப்ஜெக்ட் அப்படின்னாக்கா சப்ஜெக்ட் இல்லாத இடத்துல சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக சப்ஜெக்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுறது தான் வந்து டம்மி சப்ஜெக்ட். அடுத்தது இட் இஸ் ஃபாலோட் பை an adjective rather than a noun phrase. இட்டு வந்து ஒரு அட்ஜெக்டிவை தொடர்ந்து வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த இட்டை. ஆனால் நம்ம வந்து தேரை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா நவுன் கூட தேரை யூஸ் பண்ணலாம், அல்லது நவுன் ஃப்ரேஸ் கூட வந்து நம்ம தேரை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இட்டை நம்ம யார் கூட யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னாக்கா அட்ஜெக்டிவ் கூட தான் யூஸ் பண்ணுவோம். அட்ஜெக்டிவ் அப்படின்றது யாருன்னா இந்த நவுனை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், அவங்க தான் அட்ஜெக்டிவ். அந்த நவுன் எப்படி பேசுகிறாரு, அந்த நவுன் எப்படி இருக்கிறாரு, அந்த நவுன் எப்படி நடக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லும்பொழுது அதை அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜெக்டிவ் கூட வந்து இந்த இட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் ப்ளஸ் பி வேர்ப் இருக்கும், அட்ஜெக்டிவ் இருக்கும், டூ இருக்கும், இன்ஃபினிட்டிவ் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் இஸ் நைஸ் டு பி வித் யூ. உன் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இட் இஸ் நைஸ் டு பி வித் யூ. அடுத்தது இட் இஸ் லவ்லி டு ஹாவ் டைம் டு ஸ்லீப். அதாவது தூங்குறதுக்கு டைம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இட் இஸ் லவ்லி டு ஹாவ் டைம் டு ஸ்லீப். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள், இட் இஸ் யூஸ்டு வித் டைம், டேட் அண்ட் டேஸ். அதாவது இந்த இட்டை வந்து நம்ம எது கூடலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டைம், நேரத்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது கூட இட்டை யூஸ் பண்ணலாம். டேட்டு, தேதியை சொல்லும்போது இட்டை யூஸ் பண்ணலாம். டேஸ், அதாவது நாட்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அது கூட வந்து நம்ம இட்டை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இட் இஸ் 10 o'clock அப்படின்னு சொல்லலாம். இப்போ டைம் வந்து 10 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது இட் இஸ் ஃப்ரைடே, இன்னைக்கு வந்து ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இட் இஸ் அ நியூ இயர் அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து ஒரு நியூ இயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த டைம், டேட், டேஸ் இது கூடலாம் நம்ம வந்து இட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், we use it for weather. அதாவது காலநிலை. வெதர் அப்படின்னா என்னது, காலநிலை. அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது கூட நம்ம இட்டை யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஹாட் அவுட் சைட், இட் இஸ் ரெய்னிங், இட் இஸ் கெட்டிங் கோல்டு. அதாவது இட் இஸ் ஹாட் அவுட் சைட்னா வெளியே இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ரெய்னிங்னா மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இட் இஸ் கெட்டிங் கோல்டுனாக்கா கோல்டு, குளிர் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். அப்போ வெதர் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்கா அது கூட நம்ம வந்து இட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த தேர், இட் இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. எந்த இடத்துல தேரை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல இட்டை யூஸ் பண்ணணும், எது கூட நம்ம தேரை யூஸ் பண்ணணும், எது கூட நம்ம வந்து இட்டை யூஸ் பண்ணணும். நவுன் அல்லது நவுன் ஃப்ரேஸ் கூட நம்ம தேரை யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவ் கூட வந்து நம்ம இட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ், தேர் வருமா இட் வரணுமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். பாருங்கள், டேஷ் இஸ் a dog in the house, டேஷ் இஸ் டைம் டு go to the church, டேஷ் ஆர் 2 pens in the box, டேஷ் was my birthday. எதில் தேர் வரணும், எதில் இட் வரணும், கெஸ் பண்ணுங்கள். ஆன்சர் எழுதி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.